ஸோ இட்ஸ் டே த்ரீ மார்னிங் வந்து டீ காஃபி வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் பேசி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு அங்கே போனீங்கனாலே நிறைய ஜீப்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து பேசி எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் ரூமுக்கே வர சொல்லிட்டோம். அந்த டேவோடு நாங்கள் அப்படியே வெக்கேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது. அதனால் வந்து லக்கேஜெலாம் பேக் பண்ணி ரூமில் வச்சுட்டு ஜீப்பை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது ஜீப்பில் போகிறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போதே வந்து அவங்க சொல்லிடுறாங்க இந்த வியூ பாயிண்ட்ஸ் 5 வியூ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரெக்கிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ் போனது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் வந்து தெரியும். நாங்கள் போனப்போ செம்ம காற்று. ஸோ அங்கேருந்து அடுத்த பிளேஸ் வந்து நாங்கள் போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டனல் வியூ பாயிண்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜீப்பை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து நம்ம வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அந்த டனல் வியூ பாயிண்டில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நம்ம நின்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி போகிற மாதிரி தான் இருந்தது. பெரியவங்களாம் போனால் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் அப்படியே வந்து அந்த வழியாக சுற்றி போய் கீழே இறங்கினோம். டனல் பார்த்திங்கன்னா அந்த டனலில் வந்து வாட்ரு வந்து கம்மியாக தான் போயிட்டு இருந்தது தண்ணி. சம்டைம்ஸ் வந்து நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் இவ்வளோ தான் தண்ணி இருந்தது. அந்த டனல் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதுக்கப்புறம் அலோடு இல்லை, நம்ம அங்கேருந்து வந்துடணும். உள்ளே போக போக லைட்டிங் வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருந்தது. எல்லோரும் இதை பார்த்தோன்னே வந்து அந்த குணா கேவ் மாதிரி இருக்குது, அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். நானே 2-3 தடவை ஸ்லிப் ஆகிற மாதிரி போயிட்டேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் வழுக்குது, குகையுமே கொஞ்சம் இருட்டாகவே இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஜீப்பில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே புதுசாக தாங்க இருந்தது. அந்த ட்ரெக்கிங் போகும்போது ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து சாங் பாடிட்டு சூப்பராக இருந்தது. இந்த வழியில் போகும்போது சொன்னாங்க நிறையா வந்து இன்னுமே வந்து அங்கே உள்ளெல்லாம் இருக்காங்க, ஸ்டே பண்ணி அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கெலாம் அங்கே வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் பிளேஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கள, ஒரே இடத்துல 2 பிளேஸ் இருக்குங்க. இந்த பக்கம் டனல் போயிட்டு மேலே ஏறி வந்தோடனே இந்த பக்கம் வந்து ஒரு குட்டியாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. அண்ட் தென் அதை முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் சரியான பசி. ஸோ வந்துவிட்டோம். நாங்கள் வந்து அந்த பிளேசஸ் வந்து 5 பிளேசஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் டனலில் லேட் பண்ணிட்டங்காட்டி ஒரு பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்புறம் பசியும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாகமனோட மெயின் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்துட்டு சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஷாப்பில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஷாப்பில் நிறைய டிஃப்ரெண்ட்டான தைலம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சித்தப்பா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காட்டுள்ளி. இதை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அதை ட்ரை பண்ணி பார்த்தா அது வந்து ரொம்ப அப்படியே உள்ள வரைக்கும் ஏறிடுச்சு, கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நிறையா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கினோங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடனே கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார், மூக்கடைப்பெலாம் இருந்திருந்தா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தைலம் இதெல்லாம் அங்கே ஷாப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சித்தப்பாவும் பாலாவும் மட்டும் ரூமுக்கு போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஜீப்பில் இருந்து. ஸோ நாங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப் ரோட் போனதுலேயே எல்லாத்துக்கும் சரியான டயர்டு. ஸோ திருப்பி அகெயின் ரூமுக்கு போனால் கண்டிப்பாக தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஹோட்டலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க போய் லக்கேஜ்லாம் எடுத்து கட்டிட்டு காரையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாகமனுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிவிட்டு நிறைய மெமரிஸோடு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வியூவெல்லாம் பார்த்துட்டு. தென் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நர்சரியில் வந்து செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டோம். டீ காஃபி குடிச்சிட்டு அப்பாவுக்கு வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து செடியெல்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு திருப்பி அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே சன்செட் ஆக ஆக அந்த ரைடும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த நைட் டைம் வந்து ஹில் ஸ்டேஷனில் போகிறது.
அண்ட் தென் கொஞ்ச நேரத்தில் வந்து ஹெவி டிராஃபிக்கு அந்த 3 days லீவுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ரிட்டர்ன் போகிறங்காட்டி நல்ல ஒரு டிராஃபிக் இருந்தது 1 hour. ஸோ 1 hourக்கு அப்புறம் வந்து ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். 3 days வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜே சாப்பிட்டங்காட்டி வெஜ்ஜு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு ஹோட்டலில் தான் நிறுத்தி சாப்பிட்டோம். ஸோ திருப்தியாக சாப்பிட்டு எல்லோரும் வந்து எல்லாருமே தூங்க ரெடி ஆகிட்டோம். யார் தூங்க மாட்டாங்களோ அவங்கள தூக்கி டிரைவர் சீட் முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பின்னாடி வந்து ஃப்ளாட் ஆகிட்டோம். நினச்ச மாதிரியே மிட் நைட்டில் தான் வந்து வீட்டில் வந்து ரீச் ஆனோம். ஸோ இதோட வந்து இந்த vlog வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பை பை, டாடா.